அதாவது எப்படி சொல்லணும்னா, அவருடைய வளர்ச்சி, எழுச்சி இது வந்து நல்லா போட்டீங்க அது. அது எப்படின்னா, ஒரு 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 ஸ்கூல் லெவல்லருந்து இப்படி இப்படி ஆரம்பிக்கலாம். அவங்க நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் பேசப் போறது. அவருடைய ஃபாதர் வந்து மிஸ்டர் ரவிச்சந்திரன் வந்து ஒரு கிளப் லெவல் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தவரு. ஒரு மீடியம் பேசர் அவரு. அவருக்கு வந்து ரொம்ப ஆசை. ஸ்டேட் லெவலுக்கு போணும். ஸ்டேட்லேருந்து ஜோன் லெவலுக்கு போணும். அப்புறம் டெஸ்ட் வரைக்கும் போணும்னு சொல்லிட்டு, அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். எல்லாரோட வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு நான் நடிப்புல பெரிய ஆளா வரணும். சிவாஜி கணேசன பார்த்துட்டு நான் ஃபீல்டுக்கு வந்த ஆளுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் எழுதுறதுல ரொம்ப எனக்கு ஆர்வம் உண்டு. எனக்கு கலைஞரோட தமிழ் ரொம்ப பிடிக்கும். அத பார்த்துட்டு நான் ஃபீல்டுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இவருக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து நம்ம பெரிய ஆளா வரணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அவருடைய சில சூழ்நிலைகள், அவர் இருந்த விதம், அவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, அவரால ஃபர்தரா ஒரு லெவலுக்கு மேல போக முடியல. இதே மாரி கேஸ் தான் நெறைய பேர் இருக்கு, இன்க்ளூடிங் மீ. அந்த ஒரு பர்ட்டிகுலர் லெவல் போனோம்னா, அந்த சேச்சுரேட் பாயிண்ட் மாரி அந்த இடத்துல நின்னுடும். அதுக்கப்புறம் மேல போக முடியாத மாதிரி. அந்த மாரி நிக்கும்போது, இவரு என்ன யோசிச்சாருன்னா, நம்மளால முடியாத ஒண்ண நம்மளோட பையன வச்சு அத 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 செஞ்சு நிறைவேத்திக்கலாம். காமிக்கணும், நிறைவேத்தணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. மிசஸ் கிட்டயும் அவர் பேசும்போது, அவங்களும் ஃபுல்லி கோஆப்பரேட்டட் வித் ஹஸ்பண்ட். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி நம்ம பையன வளர்க்கலாம். அப்படின்னு சொல்லி, அந்த மாரி வளர்க்கப்பட்ட ஒரு பையன் பையன். தான் அஸ்வின்.